السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. எல்லாம் அல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள், ஷேகுமார்கள் அனைவர்கள் மீதிலும் மேனிலை கண்ட ஞானி ஹோசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் இந்த விழாவின் நாயகர் குத்புனா கௌசுனா அபூபக்கர் ஜிந்தா வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் நாயகம் அன்னவர்கள் பேரிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக இந்நிகழ்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற சூஃபிச ஆன்மீக பேரவையின் தலைவர் கௌரவ டாக்டர் அப்துல்லா நூரி காதிரி ஹதரத் அவர்களே, இந்த நிகழ்வின் விசேட பேச்சாளராக தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலகறிந்த தமிழுலகறிந்த மாபெரும் மார்க்க அறிஞர் அன்புக்குரிய ஹதரத் முஸ்தபா மஸ்லஹி எம்ஏ அவர்களே, மற்றும் என்னுடைய அன்பு நண்பர்களான மௌலவி சிராஜுத்தீன் நஜாஹி, மௌலவி ஃபர்தி ஹசனி, அதே போன்று மௌலவி சல்மான் நஜாஹி மற்றும் தாரிக் ஹாஃபில் மற்றும் இங்கே இருக்கின்ற மற்றைய ஏனைய எல்லா உலமாக்களையும் நேரத்தை சுருக்கத்தை கருத்தில் கொண்டு மொத்தமாக விழித்து சாதாத்துமார்கள், உலமாக்கள், ஹாஃபில்களுடைய ஆசீர்வாதங்களையும் வேண்டி இன்று நான் பேசக்கூடாது என்று விரும்பினாலும் இன்றைய நிகழ்வில் நான் பேச வேண்டும் என்பதை விட எமக்கு விசேட பேச்சாளராக வருகை தந்திருக்கின்ற ஆலிம் பெருந்தகை அவர்களுடைய பேச்சை இடம் கொடுக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், அவர்களின் கருத்துக்களை இன்றைய இளைய தலைமுறைகள் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு விருப்பம். இருந்தாலும் எனக்கு தந்த நேரத்தையும் சேர்த்து இன்னும் சில கருத்துக்களையும் பேச்சுக்களையும் பேசியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருந்த போதிலும் இந்த நிகழ்வில் நானும் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதற்காக சில விடயங்களை, என்னால் முடிந்தவைகளை உங்களுக்கு பேசி முடித்துக் கொள்கிறேன். தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்புகள் இந்த காலத்திற்கு அல்லது பிரதேசத்திற்கு எவ்வளவு பொருத்தமானவை என்பது ஒரு புறம் இருக்க, தலைப்பை பற்றியும் சில விடயங்களை சொல்லாமல் சென்றாலும் தலைப்பில் பேசவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எல்லோருக்கும் ஏற்படும் என்ற காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நபிமார்கள், வலிமார்களை கொண்டு ஆத்மீகம் என்கின்ற இஸ்லாமிய சூஃபிச சிந்தனைகளை மக்களுக்கு தஸ்கியத்துன் நஃப்ஸாக தொடங்கி, ஆலிம் பெருந்தகை அவர்கள் சொன்னது போல குர்ஆனுடைய ஞானங்களை கற்றுக் கொடுக்கின்ற அந்த கலையாக உலகத்திலே பேணி வந்திருக்கிறார்கள். ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை அல்லாஹ்விடம் இருந்து வந்தவனை அல்லாஹ்விடமே எடுத்து சென்று சேர்க்கின்ற ஒரு கலை. அறிஞர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய பெற்றோர்கள் மேலுலகத்தில் இருந்த எம்மை கீழுலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தான் பெற்றோர்கள். ஆனால் ஒரு ஆத்மீக குரு என்பவர் இந்த கீழுலகத்தில் இருக்கின்ற எம்மை மேலுலகத்திற்கு, அதாவது அல்லாஹ்வோடு இணைக்கின்றவராக ஒரு ஆத்மீக குரு இருப்பார். அது அவருடைய கடமை. அதனால்தான்
பெற்றோரை விட ஆத்மீக குருவுக்கு இஸ்லாத்தில் உயர்ந்த அங்கீகாரங்களும் அந்தஸ்துகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மன் அல்லமக ஹர்ஃபன் வாஹிதன் ஃபஹுவ அபூக ஃபித்தீன். ஒரு அச்சரத்தையேனும் உனக்கு ஆத்மீகத்திலே கற்றுத் தருகின்றவர் இந்த மார்க்கத்திலே உனக்கு தந்தையாக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸை சூஃபியாக்கள் அழகாக எங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்விடம் இருந்து எவ்வாறு வந்தானோ அதுபோல அல்லாஹ்வை நோக்கி பயணித்து அல்லாஹ்வுடன் ஆனவனாகுவதுதான் அவனுடைய இலக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணித்து விட்டால் இன்னா லில்லாஹி, நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் உச்சரிக்கிறோம். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அனைவரும் அவன் பக்கமே மீளுகிறோம் என்பதை நாம் சொல்கிறோம். நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவன் பக்கமே மீளுகிறோம் என்பதை மரண தருவாயிலே நாம் சொல்கிறோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் இருந்து நாம் வந்தோம் என்பதை உணர்வதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் எடுத்திருக்கின்ற முயற்சிகளும் நாம் பின்துயர்ந்த ஆன்மீக குருக்களும் என்ன யார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்திலே நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக ஆக்கி இருக்கிறான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை அடைவதற்காக, அல்லாஹ்வோடு பேசுவதற்காக, அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை பெறுவதற்காக அவர்கள் எவ்வளவு தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதுதான் இஸ்லாம் மார்க்கம் என்பது வெறுமனே பள்ளி வாயல்களோடு மாத்திரமான மார்க்கம் அல்ல. அது காடு மலைகள், அதே போன்று குகைகள், இப்படியான தியான பீடங்களை உலகத்திலே எங்களுக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்கான தளங்களாக காட்டி தந்திருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவருடைய வீட்டிலே மிஹ்ராப் வைத்து அல்லாஹ்வை வணங்கியது போலவே ஹிரா என்கிற குகையையும் தன்னுடைய தியான பீடமாக ஆக்கி இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களோடு எவ்வாறு நேரடி களமாடி அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்களோ அதுபோல் அல்லாஹ்வோடு வசனிப்பதற்காக தூரு சீனாய் என்கின்ற அந்த மலையிலும் அவர்கள் தன்னுடைய காலத்தை செலவு செய்திருக்கிறார்கள். எதற்காக? அல்லாஹ்வோடு அவர்கள் நேரடியாக முனாஜாத்தை செய்வதற்காக, பேசுவதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் காலத்தை செலவு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். அந்த சிறப்புகளில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடி இருக்கிறான் என்கின்ற சிறப்பை, கலீமுல்லாஹ் என்கிற பெயரை இஸ்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு அடியான் 4 வேதங்களை புரிந்தால் அந்த 4 வேதங்களில் இருந்து இறைவனோடு பேச வேண்டும் என்கின்ற வேதத்தை, இறைவனோடு பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்கின்ற ஞானத்தை கற்றுக் கொடுத்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னுதாரணமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் பேசினான் என்றால் அல்லாஹ் படைப்பினங்களோடு பேசுவானா? ஆம், பேசுவான். ஆனால் நாம் புரிகின்ற நேரடியான ஒரு மெத்தடில் அல்லாஹ் தஆலா அடியார்களோடு அல்லது படைப்புகளோடு பேசுவதில்லை. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றான். வமா கான லிபஷரின் அன் யுகல்லிமல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு நேரடியாக பேசுவதில்லை.
அதற்கென்று ஒரு 3 அமைப்புகளை இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுவான். அதில் ஒன்று இல்லா வஹ்யன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களோடு வஹி மூலமாக பேசுவான். அடியார்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி மூலமாக பேசுவான். அந்த வஹி மூலமாக அல்லாஹ் பேசுகின்றவர்கள் மனிதர்களாக இருப்பார்கள். மனிதர்களில் சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொன்னான், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூறுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர், ஆனால் உங்களை போன்றவர் அல்ல. ஏன் தெரியுமா? யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து வஹி அறிவிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதனால் தான் நபிமார்கள் மனிதர்கள், ஆனால் நபிமார்களை சாதாரண மனிதர்கள் என்று உலகத்திலே சொன்னவர்கள் வழிதவறி சென்ற வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர், ஆனால் வஹி அறிவிக்கப்படுகின்ற மனிதர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களோடு வஹியை கொண்டு பேசுகிறான். இந்த வஹியை பல படித்தரங்களாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதில் தான் நபிமார்களுக்கு இந்த வஹி கொடுக்கப்படுவது போல இறைநேசர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ஹாம் என்கின்ற அந்த சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், கடந்த கால உம்மத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ஹாம் என்கின்ற இறைஞான உதிப்பு, அந்த வஹி கொடுக்கப்படுகின்ற நல்லடியார்கள் இருந்தார்கள். எனது உம்மத்திலும் இருக்கிறார்கள். குறிப்பாக சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் சிரேஷ்டமானவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா கான லிபஷரின் அன் யுகல்லிமல்லாஹ், அல்லாஹ் தஆலா எந்த மனிதர்களோடும் நேரடியாக பேசுவதில்லை, இல்லா வஹ்யன், வஹியை கொண்டே தவிர, அவ் மின் வராஇ ஹிஜாபின், அல்லது ஒரு திரை மறைவில் இருந்தோ தவிர, ஒரு திரையின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு பேசுவான். அதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திரையின் ஊடாக எங்களுக்கு பேசியதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அவ் யுர்சில ரசூலன், அல்லது ஒரு ரசூலை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களோடு பேசுவான். ஒரு ரசூலை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவான். அவ் யுர்சில ரசூலன், ஒரு ரசூலை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியின் மூலமாக, அல்லது ஒரு திரை மறைவில், அல்லது ஒரு ரசூலை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு பேசுவான். இந்த தவிர நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களோடு பேசுவதற்கு இந்த வழிகளை கடைபிடிப்பதில் ஒரு வகைதான். அவுலியாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ஹாம் என்கின்ற உதிப்பை கொண்டு அவர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான் என்ற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அவுலியாக்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு
ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறானே. அவுலியாக்களோடு, இறைநேசர்களோடு நாங்கள் நெருங்கி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு உதிப்பாக்கக்கூடிய செய்திகளை எங்களுக்கு எடுத்து எத்தி வைக்கக்கூடியவர்களாக இறைநேச செல்வர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானும் தக்வாவும் உடையவர்களை இறைநேசர்களான அவுலியாக்களோடு இணைந்திருங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறான். ஆக அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளின் அடிப்படையில் நாம் இறைநேசர்களான அவுலியாக்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து இல்ஹாம் என்கின்ற உதிப்பின் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற அந்த தொடர்பின் மூலமாக அவர்கள் இடுகின்ற கட்டளைகள், அவர்களின் வாய்களில் இருந்து வருகின்ற வார்த்தைகள், அவர்களுடைய நாவுகள் முடிகின்ற செய்திகளை நாம் அனைவரும் எங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய நேரடி விடயங்களாக அல்லாஹ் அவர்கள் மூலம் எங்களுக்கு நேர்வழி காட்டுகின்றான் என்கின்ற உணர்வோடு நாம் அனைவரும் அந்த இறைநேச செல்வர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கூற்றுக்களை, வார்த்தைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்பது போல் என்று கூறிக்கொள்வதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பெரியார்கள், இறைநேச செல்வர்களுடைய தர்ஹாக்களிலே, இவ்வாறான விழாக்களில் வெறுமனே உணவுகளை மாத்திரம் வணங்காமல் அறிவு ஞானங்களையும் வழங்கக்கூடிய இந்த பாரிய முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூபிச ஆன்மீக பேரவையினுடைய எங்களுடைய அன்புக்குரிய நிர்வாக சபை உறுப்பினர்கள், அதே போன்று எங்களுடைய உலமாக்கள் தூர இடங்களில் இருந்து எம்முடைய அழைப்பை ஏற்று இந்த இடங்களுக்கு வருகை தந்து எங்களுடைய இந்த பணியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உலமாக்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் ஆயுளை நீளமாக்கி அவர்களின் எண்ணங்களுக்கு வெற்றியை கொடுத்து இந்த கொள்கை வளர்ச்சிக்கு அவர்கள் அயராது செய்கின்ற இந்த முயற்சியை உரமாக ஏற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.